फ्रेंड्स इनकी நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது கடற்பாசி கடைகள் எல்லா கடைகளிலுமே கிடைக்கும் சைனா கிராஸ்ன்னு வாங்க உங்களுக்கு இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கிறேன் அங்க ஆன்லைன்ல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது சூட தணிக்கக்கூடியது சோ வெயில் காலத்திலயும் சரி நோன்பு நேரத்திலயும் இத அதிகமா எடுத்துக்கலாம் 10 கிராம் பாக்கெட்ல நான் பாதியா கட் பண்ணி 5 கிராம் அளவுக்கு எடுத்துர்க்கேன் இதுல வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க ஊறினதுக்கு அப்புறம் அடுப்புல வச்சு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா காய்ச்சுங்க இது நல்லா கரஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதுல இன்னும் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி இதுல சேர்க்கிறேன் இதோட நம்ம தேவையான அளவுக்கு சீனி சேர்க்கிறோம் நன்னாரி சர்பத் இதல நான் சேர்க்கிறேன் நன்னாரி சர்பத்துல உங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால தேவையான அளவுக்கு நம்ம இதல சுகர் சேர்த்தா போதும் இத நல்லா கரைச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதோட சப்ஜா விதைகளை நம்ம சேர்க்க போறோம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் எடுத்துர்க்கேன் அதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி இதல ஊத்தி ஒரு 3 to 5 மினிட்ஸ்ல அது நல்லா இந்த மாதிரி வந்துரும் இது அப்படியே வடிகட்டி நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா இந்த நன்னாரி சர்பத்தை பவுல்ல நம்ம ஊத்திக்கலாம் சின்ன குட்டி பவுல்லயும் ஊத்திக்கலாம் இல்லனா பெரிய மோல்ட்லயும் நம்ம ஊத்திக்கலாம் இது வெயில் காலத்திலயும் சரி உங்களுக்கு நோன்பு திறந்த உடனே சாப்பிடும்போது நல்ல ஒரு இதமா இருக்கும் சோ இத வந்து நான் ஒரு பவுல்ல ஊத்திட்டேன் இது ஊத்துனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த சப்ஜா விதைகளை இதோட சேர்த்தலாம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற வச்சிருக்கோம் அது ஒரு கப் ஃபுல்லா வந்திருக்கு இத அப்படியே கொஞ்ச நேரம் வெளியில வச்சிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல ஒரு 2 மணி நேரம் வச்சா போதும் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ மோல்ட வந்து லைட்டா பிரஸ் பண்ணி விடுங்க அதுக்கு அப்புறம் திருப்பி விட்டு நம்ம மெதுவா எடுத்தா போதும் சூப்பரான சப்ஜா நன்னாரி கடற்பாசி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இத நீங்க கட்டாயமா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ப்ளைனா செய்யக்கூடிய ஒரு கடற்பாசி தான் இதுக்கும் வந்து நான் வந்து பாதி பாக்கெட் half பாக்கெட் அளவுக்கு 5 கிராம் அளவுக்கு எடுத்துர்க்கேன் அத வந்து 10 நிமிஷம் ஊற வச்சிட்டு 1/4 லிட்டர் தண்ணியில நல்லா கரைச்சிட்டு இருக்கேன் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு 1/4 லிட்டர் நம்ம சேர்க்கறோம் இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு சீனி இது கூட எசன்ஸ் நீங்க ப்ளைனா சேர்க்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்படியே விட்டுட்டீங்கன்னா ஒயிட் கலர் ஆயிடும் சோ இந்த வந்து நீங்க கலரா செய்யணும் அப்படினா தனித்தனியா ஒரு தட்டுல yellow color red color green color அப்படி பிரிச்சிட்டு இத மட்டும் நம்ம ஊத்திட்டா போதும் தட்ல தான் ஊத்தணும்ன்ற அவசியம் இல்ல பவுல்ல கூட நீங்க குட்டி குட்டியா ஊத்திக்கலாம் கடற்பாசியோட அளவு வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படினா உங்களுக்கு இது செட் ஆகாது அதே மாதிரி தண்ணி ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படினா ஹார்ட் ஆயிடும் கொலன்னு இருக்கும் அதனால கரெக்ட்டான பதத்துல நம்ம எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இத வந்து சின்ன பீசஸா கட் பண்ணி நம்ம ஃபலூடாவுக்கு சேர்க்கலாம் இல்லனா கப்ல கூட வச்சு சாப்பிடலாம் கலர் சேர்க்க விருப்பம் இல்ல அப்படினா நீங்க ப்ளைனா கூட இப்படியே விட்டறலாம் சோ அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது சூப்பரான கடற்பாசி இதுக்கும் பால் தேவையில்லை இதுக்கு நான் எடுத்துர்க்கிறது மேங்கோ ஃப்ளேவர்ல உள்ள டேங்க் எடுத்துர்க்கேன் டேங்க் பவுடர் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன் 1/4 கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க உங்களுக்கு இதுலயே சீனி இருக்கும் சிட்டிகை உப்பு மட்டும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதே தாங்க 1/4 கப் அளவுக்கு தண்ணியோட 5 கிராம் அளவுக்கு கடற்பாசியை நல்லா ஊற வச்சுட்டு அடுப்புல வச்சு நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் கடற்பாசி நல்ல கரையாம இருந்துச்சு அப்படினா உங்களுக்கு திட்டா தெரியும் அதனால கடற்பாசியை முடிஞ்ச வரைக்கும் நல்லா கரைஞ்சிரணும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த டேங்க் பவுடர் கலவையை நம்ம இதோட சேர்த்தறலாம் டேங்க்ல உங்களுக்கு நிறைய ஃப்ளேவர்ஸ் கிடைக்குது சோ அத அப்படியே நம்ம சேர்க்கும்போது நல்ல ஒரு ருசியாவும் இருக்கும் இதுக்கு பால் சேர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது சோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு 5 மினிட்ஸ் அடுப்புல வச்சு நல்லா காய்ச்சினா போதும் இத வந்து ஒரு ட்ரேல நம்ம அப்படியே ஊத்திடலாம் சின்ன பவுல்ல கூட நம்ம ஊத்தியும் சர்வ் பண்ணிக்கலாம் கடற்பாசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வடிகட்டி நம்ம ஊத்துனோம்னா கிளியரா இருக்கும் சில கரையாத கடற்பாசி எல்லாம் இதுல வந்து தங்கிடும் அதனால எப்போதுமே நீங்க வந்து கடற்பாசியை வடிகட்டி நம்ம சேர்க்கும்போது பார்க்கிறதுக்கு நீட்டா இருக்கும் அதே மாதிரி ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துருங்க ஃப்ரீசர்ல வைக்காதீங்க அதுக்கு அப்புறம் நம்ம விருப்பப்பட்ட வடிவத்துல கட் பண்ணி அப்படியேவும் எடுத்து சாப்பிடலாம் இதுக்கு மேல நட்ஸ் வைக்கலாம் இல்லனா ப்ளம்ஸ் வைக்கலாம் செரி வைக்கலாம் உங்களுக்கு விருப்பமானதை இதுக்கு மேல டெக்கரேட் பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு டிஃபரண்ட் டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும் கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க
டேங்குக்கு பதிலாக ரஸ்னா பவுடர் சேர்க்கலாம். அதே மாதிரி ரூஹப்ஸாவும் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதே அளவு தாங்க உங்களுக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இளநீர் கடற்பாசி. கடற்பாசி இந்த சம்மர் டைமுக்கும் சரி, ரமலான் டைம்லேயும் உடலை வந்து அதிகமாக குளிர்ச்சியாக வைக்கக்கூடியது. ஸோ கடல்பாசியை பொறுத்த வரைக்கும் அதிக புரதச்சத்து இதில் அதிகமாக இருக்குது. செய்யக்கூடிய இளநீர் கடற்பாசியை தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு இளநீர் நான் முழுசாக எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு சீனி, இளநீரில் உள்ள அந்த வழுக்க தேங்காய், கடற்பாசி ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிங்க. முதல்ல கடற்பாசியை நம்ம கொஞ்சமாக 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுடுங்க. ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். கடற்பாசியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ரெசிபீஸ் பார்த்துருக்கோம், விதவிதமாக பார்த்துருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஒரு 20 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் அடுப்பில் வச்சு நம்ம அதை காய்ச்சலாம். இப்போ நம்ம கடற்பாசியில் அந்த இளநீரோட சத்து வந்து போகாத அளவுக்கு நம்ம கடற்பாசியில் நம்ம இளநீரை சேர்க்க போகிறோம். இப்போ அதுக்கு கடற்பாசியை முதல்ல நல்லா கரைய விட்டு 1 கப் அல்லது 2 கப் அளவுக்கு தண்ணி நம்ம இதில் சேர்த்து நல்லா காய்ச்சிடுங்க. ஸோ அது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இதில் நம்ம சீனி தேவையான அளவுக்கு சேர்க்க போகிறோம். இளநீர் ஊற்றினதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வச்சு காய்ச்சக்கூடாது. அப்படி நீங்கள் காய்ச்சினீங்கன்னா இளநீரோட சத்துக்கள் வந்து வீணாயிடும். அதனால் நீங்கள் கடற்பாசி, சீனி எல்லாம் கரைஞ்ச உடனே இளநீரை கடைசியாக ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன பவுலில் அல்லது பெரிய ட்ரேயில் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ இதை வடிகட்டி ஊற்றும் போது நமக்கு எப்போதுமே வந்து கிளியராக இருக்கும். அதனால் ஒரு வடிகட்டி வச்சு அதை நம்ம ஊற்றிடலாம். நோன்பு வச்சுட்டு அந்த திறக்கும் போது நம்ம ஈத்தப்பழம் தண்ணீர் குடித்த உடனே வயிறெல்லாம் வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தொழுதுட்டு நம்ம இதை வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு இதமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குளிர்ச்சியான வஸ்துக்களை நீங்கள் அதிகமாக அந்த டைமில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம வடிகட்டி ஊற்றுனதுனால எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம டெக்கரேஷனுக்காக தேங்காய், அந்த இளநீரில் உள்ள அந்த தேங்காயை நல்லா கீத்தாக நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ விருப்பப்பட்டால் நீங்கள் கலர்ஸை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இளநீரோட சத்துக்கள் நமக்கு முழுசாக கிடைக்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம கடற்பாசி இதில் செஞ்சுருக்கோம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சா போதும். வெளியிலேயே வச்சு நான் கூலாக குடிக்க மாட்டேன், வெளியிலேயே இருந்தாலும் இந்த வந்து கடற்பாசி செட் ஆகிடும் உங்களுக்கு. இன்றைக்கி நீங்கள் பார்த்த எல்லா கடற்பாசி ரெசிபீஸுமே பாலை சேர்க்காம சூப்பராக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில் வந்திருக்காங்க. நிறைய பேர் சூப்பரான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய சப்போர்ட்னால தான் நம்ம சேனல் இன்னுமே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.